இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 5வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நம்ம மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை 13 வாரங்களாக படிக்க போகிறோம். அதில் 4 பாடம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு 5வது பாடம் படிக்க வந்திருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமானது. பாடத்தினுடைய தலைப்பு கடல் அருகே அற்புதங்கள். சரி, கடல் அருகே அற்புதங்கள் என்ற 5வது பாடத்துக்கு படிக்க வந்திருக்கிறோம். கடல் அருகே உள்ள 5 அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த கடல்? சரிங்களா, ஒரு கேள்வி வருது. என்ன, அதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிடலாம். மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம், மார்க் 4 வசனம் 1. எந்த கடல் என்பதை பார்க்கணுங்க. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கடற்கரையில் நின்றார்கள். இயேசு கிறிஸ்து ஓமைகளால் பல காரியங்களை போதிச்சார் என்று சொல்லி படித்தோமே. அதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? மறுபடியும் கடலோரத்தில் போதகம் பண்ண தொடங்கினார். கடலோரத்தில் இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இப்போ 44ஆம் மணிக்கு மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 பாருங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஒரு கரையில் இருந்து நிறைய ஓமைகளால் பேசுகிறார், பல காரியங்களை செய்கிறாரு. சாயந்தரம் வரும்போது கடலினுடைய அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றார். இப்ப எந்த கடல்ல இருந்து அவர் போதகம் பண்ண ஆரம்பிச்சாரு? கடல் கடல் என்று சொல்லும் பொழுது அது எந்த கடலை குறிக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? சரி, மார்க் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் மார்க் 1ஆம் அதிகாரத்துக்கு போகணும். மார்க் 1ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா வசனம் 14 வசனம் 16 பாருங்க. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இப்போ இயேசு கிறிஸ்து, மார்க் சொல்றபடி இயேசு கிறிஸ்து எங்கிருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாராம்? கலிலேயா என்கிற ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்ப பாருங்க வசனம் 16. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடல் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். எந்த கடல் அருகே போனாராம்? கலிலேயா கடல் அருகே போனாராம். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயா கடலோரமாய் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். மார்க் 1 அதான் சொல்லுது, மார்க் 2 அதான் சொல்லுது, மார்க் 3, மார்க் 4 அதான் சொல்லுது. அப்ப கலிலேயா கடலோரமாய் அவர் காலையில போதகம் பண்ண ஆரம்பித்தார். காலையில ஓமைகளால் போதிக்க ஆரம்பித்தார். சாயந்தரம் கடலினுடைய அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன கடல்? கலிலேயா கடலினுடைய அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, நிறுத்துவோம். கலிலேயா கடல் என்று சொல்லும் பொழுது அது கடல் கிடையாதுங்க, அது ஒரு ஏரி. அது இந்த ஏரி அவ்வளவு விஸ்தாரமா இருந்ததுனால அதை மக்கள் கடல் என்று சொல்லுவது உண்டு. அப்ப கடல் அருகே தேவன் செய்த அற்புதங்கள், கடல் அருகே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் சொன்னா என்னது? கலிலேயா ஏரியை சுற்றிலும் கலிலேயா ஏரியில இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த கடல் என்றால் என்ன? கலிலேயா கடல். கடலா அது அப்படின்னா அது ஒரு ஏரி. கலிலேயா ஏரி என்பதை நம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த கடல் அருகே நடந்த அற்புதங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா மார்க் 4ஆம் அதிகாரம் கடைசி 7 வசனங்கள், அப்புறம் மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம், இவ்வளவுமே கலிலேயா அந்த கடலை சுற்றி, கலிலேயா அந்த ஏரியை சுற்றி நடந்த அற்புதங்களை பற்றி அங்கே பேச வருதுங்க. ஆக இதுல ஒரு 7 வசனம், மார்க் 5, மார்க் 6 எல்லாம் கூட்டணும்னா 106 வசனங்கள். 106 வசனங்கள்லையும் அவர் செய்த அற்புதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. நல்லா கூர்ந்து கவனித்து நம்ம பட்டியல் போட்டோம்னா அங்க மொத்தம் 7 அற்புதங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆக 5வது பாடம் கலிலேயா கடலை சுற்றி நடந்த அற்புதங்கள். எத்தனை அற்புதம்? 7 அற்புதத்தை பார்க்க போறோங்க. சரிங்களா, வாங்க ஒன்றின்படி ஒன்றாக படிக்கலாமா? ஜெபத்தோட படிப்போம். ஆண்டவரே, அற்புதமான சுவிசேஷ புத்தகத்துக்காக நன்றி, நல்ல விளக்க உரை புத்தகத்துக்காக நன்றி சொல்றோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசுவீராக. அப்பா, நாங்கள் பல முறை படித்திருந்தாலும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பாடங்களை எங்களுக்கு சொல்லித்தாரோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கலிலேயா கடல் அருகே தேவன் செய்த அற்புதங்கள் மொத்தம் 7 இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரசங்கங்க. அப்ப இது 7 நாளுக்குரிய பிரசங்கத்தை நம்ம
அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்தில் படிக்கணுங்க. எனவே நம்ம அந்த சம்பவத்தை நம்ம சொல்லுவோம். அந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? குறிப்பாக அந்த சம்பவம் எப்படி இயேசுவை காட்டுகிறது, அந்த சம்பவம் எப்படி இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கின் பாதையில கொண்டு போய் வைக்குது என்கிறத நம்ம படிச்சுப்போங்க. சரிங்களா? அப்ப முதல் அற்புதம் எங்க சொல்லப்படுது அப்படின்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 பாருங்க. மார்க் 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போகலாம் அப்படின்றார். அக்கறைக்கு அப்படி புறப்பட்டு போகும்போது என்ன நடக்குது? அடுத்த வசனம் பாருங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிற்று. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 35 41 வசனம் வரைக்கும் முதல் அற்புதத்தை பார்க்கலாம். அங்க இயேசு கிறிஸ்து படகு ஏறி சீஷரோடு கூட அக்கறைக்கு போறாருங்க. அப்படி அக்கறைக்கு போகும்போது காற்று, சுழல் காற்று பலமா அடிச்சு இந்த கப்பலை மோதுதுங்க. தண்ணீர் நிரப்புதுங்க. இப்ப இயேசு என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? இயேசு தூங்கிட்டு இருந்தாருங்க. இயேசு தூங்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள்லாம் எழும்பி, நாங்கெல்லாம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இயேசு, பின்பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த இயேசு முன்பக்கம் அவர் இறையாதே அமதலாயிருன்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு? வசனம் படிக்கலாமா? மார்க் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் வசனம் 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அப்படியே நடந்துச்சுங்க. கலிலேயா கடல் அருகே நடந்த முதல் அற்புதம் என்ன? காற்றை அமைதிப்படுத்துதல். இதுதாங்க இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம். இந்த முதல் அற்புதம் நம்ம கற்றுத்தருகின்ற ஒரு 3 மிக முக்கியமான பாடம் இருக்குங்க. நிறைய பாடங்கள் இங்க எடுக்கலாம் பாருங்க. நம்ம கவனிக்க வேண்டிய 3 பாடங்கள் இருக்கிறது. முதல் பாடம், இவங்க முதல்ல சீஷர்கள்லாம் பயந்தாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சா? இல்லை. ஏன் விசுவாசிக்கலன்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப இவங்க ஏன் விசுவாசத்தை இழந்தாங்க? எப்படி ஒரு மீனவர்கள் எப்படி ஒரு காற்றை பார்த்து அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்றாரு. அக்கறைக்கு போவோம்னா இன்னொரு ஊழியத்துக்கு போவோம். அப்படின்னா அந்த ஊழியம் நடக்காமலே நடுவுல இவங்க செத்து போயிட முடியுமா? அப்ப அவங்க அப்படிலாம் யோசிச்சிருக்கணும். நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்? அக்கறைக்கு போறோம் வாங்க அப்படின்னா, தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றாமலேயே நம்ம செத்து போயிடுவோமா? அப்ப அப்படி யோசிச்சிருக்கணும். தேவன் சொன்ன வார்த்தையை அவர்கள் மறந்து விடும் பொழுது இப்பொழுது அவங்களுக்கு அவிசுவாசம் வந்துடுதுங்க. அப்ப அவிசுவாசம் எங்கேருந்து வருது? தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கின்ற வார்த்தைகளை நீங்கள் மறந்து போகும் பொழுது உங்க வாழ்க்கையில பயம் வருதுங்க. உங்க வாழ்க்கையில சோர்வு வருதுங்க. உங்க வாழ்க்கையில அவிசுவாசம் வருதுங்க. இப்ப கூட நீங்க இதை கேட்டிருக்கும் பொழுது நீங்க பயந்து இருக்கலாம், சோர்ந்து இருக்கலாம், அவிசுவாசமா இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கூட நினைக்கலாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களை பார்த்து சொன்ன தெய்வம் உங்கள்கிட்டையும் ஏதோ பேசியிருப்பாருங்க. உங்களுக்காக ஒரு தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அந்த திட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க அந்த திட்டம் குறைந்து போயிடும் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆக தேவன் சொன்ன வார்த்தைகளை மனசுல வைக்கும் பொழுது விசுவாசம் வருது. அதை மறக்கும் போது அவ்விசுவாசம் வருது. இது முதலாவது பாடங்க. 2வது பாடம், ஆண்டவர் செங்கடலை பிளந்தவர் இப்ப காற்றை அமைதிப்படுத்திட்டாங்க. எந்த தேவன் செங்கடலை பிளந்தாரோ அதே தேவன் இந்த கடலையும் அதட்டி அமைதலாயிருன்றார். அங்க இருந்த தேவன் தான் இங்கேயும் வந்திருக்கிறாரு. 3வது பாருங்க, சாத்தான் எங்க போறாரு அப்படின்ற விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறான். அக்கறைக்கு வரும்பொழுது அங்க அற்புதமான ஒரு ஊழியம் நடக்க போகுது. அது பார்க்க போறோம். அதான் அற்புதம் நம்பர் 2. அப்ப இவர் இங்க வந்தார்னா என்ன நடக்க போகுது என்பதை சாத்தான் முன்கூட்டியே அறிஞ்சு காற்றை அவன் கொந்தளிக்க பண்றாங்க. இயற்கையின் காரியங்கள் எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல கொண்டு வரான். அப்ப பாருங்க, இது கொண்டு எப்படியாவது இயேசுவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப
சாத்தான் இயற்கையின் காரியங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்மை அழிக்க முடியும். சரிங்களா? அழிக்க முடியும். ஆக முதல் அற்புதம் உங்களுக்கு புரியுதா? காற்றை ஆண்டவர் அமைதிப்படுத்தினார். இது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம். சரி, ரெண்டாவது அற்புதங்க எங்க வராரு பாருங்க. மார்க் 5:1-2-3. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிரே வந்தான். யார் வரா? அசுத்த ஆவி உள்ள மனுஷன் பிரேத கல்லறைகள்ல இருக்கிறான். அங்கிருந்து வரான். அவன் குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போறாரு. அக்கறைக்கு போவோன்னு சொல்றாருல, இப்ப அக்கறைக்கு வந்துட்டார். வந்து காலை வச்ச உடனே இங்க ஒரு மனுஷன் வரான். அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன் வரான். அவன் கல்லறைகள்ல குடியிருக்கிறான். ட்ரெஸ்ஸு போடலை. அநேக தரம் கல்லுகளால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். சங்கிலி வச்சு கட்டினாலும் அவனை கட்ட முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட ஆள். அவனுக்குள்ள ஒரு பிசாசு அல்ல, அநேக பிசாசுகள் இருந்தபடியால் அவனுக்கு லேகியோன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோங்க. சரிங்களா? அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேர் லேகியோன். ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் அநேகம் பேர் இருக்கிறோம். அப்ப அக்கறைக்கு வரும்பொழுது அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கிறாரு. பிடிச்ச மனுஷனை பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்யறான் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவன் வந்தான் என்பது மட்டும் இல்லாம பைபிள் சொல்லுது, வசனம் 6 பாருங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அவன் காலில் விழுந்து வணங்குறான். வணங்கினவன் ஒரு காரியம் செய்யறான், சொல்றான். ஒரு காரியம் செய்யறான், ஒரு காரியம் சொல்றான். செய்தது என்ன, சொன்னது என்ன? செய்தது காலில் விழுந்து வணங்கினான். இப்ப சொன்னது என்ன? எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இங்கதாங்க விழுந்து வணங்கினது யார், பேசியது யார்? விழுந்து வணங்கினது அசுத்தாவி அல்ல. அந்த மனுஷன் விழுந்து, அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் விழுந்து அவன் தேவனை தேடி வராப்புல. எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு வராப்புல. இப்ப தேவன்கிட்ட தேடி வந்த உடனே அவனுக்கு அப்படியே நரக வேதனை ஆகுது. அந்த அசுத்த ஆவிகளுக்கு எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். அப்ப அவன் மெல்லிய சத்தத்துல அந்த மனுஷன் பேசுறான். சரிங்களா? அவன் ஒன்றும் இல்லை, அவன் நின்ட்டான். அவ்வளோதான், தேவன்கிட்ட நின்ட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவனால ஓடோடி வந்துட்டான். இப்ப அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள், லேகியோன் பிசாசுகள் பேசுது, எங்களை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை விட்டு வெளில போ அப்படின்ட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த இரண்டாவது அற்புதம் பிசாசு பிடித்த, அநேக பிசாசு பிடித்த மனுஷனை சுகமாக்குறதுங்க. இந்த பிசாசு பிடித்த மனுஷனை சுகமாக்குறது தான் ரெண்டாவது அற்புதம்னு சொல்லி பார்க்குறோம் கலிலேயா கடல் அற்புதத்துல. இதுல ஒரு ஆன்மீக போராட்டமே நடக்குது பாருங்க. போராட்டம் எப்படி நடக்குது? அவன் காலில் விழுறான், உடனே பிசாசு பேசுது. போராட்டம் இருக்குதா? சரி, போராட்டம் இன்னும் வலுக்குதுங்க. எப்படி அடுத்த ஸ்டெப்ல போகுது போராட்டம்? இப்ப இந்த பிசாசு சொல்லுது, நாங்க இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு போகல, நாங்கெல்லாம் பன்றி கூட்டத்துக்கு போக எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேக்குது. அதுங்களே உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேக்குது. அப்ப ஏதாவது ஒரு காரியம் இருக்குமா இல்லையா? என்ன பண்ணுச்சுங்க? பன்றி கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவரும் அனுமதி கொடுக்குறாரு. பன்றி கூட்டத்துக்குள்ள இந்த அநேகம் பிசாசுகள் போய் மலையிலிருந்து அப்படியே கீழே விழுந்து, கடல்ல விழுந்து அது செத்து போயிருதுங்க. இப்ப என்னாச்சு? எதுக்கு கேட்டுச்சு பன்றி கூட்டத்துக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு? அடுத்த சம்பவம் நடக்குது. அந்த பன்றியை மேய்த்தவருடைய ஓனர்கள்லாம் வராங்க. ஏதோ பன்றி கூட்டம் இல்லை, அதை பிஸ்னஸ் பண்றாங்க. இப்ப அந்த பிஸ்னஸினுடைய ஓனர்லாம் புறப்பட்டு இவரை அந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, ஒரு போராட்டம் இருக்குதா? இயேசு முதல்ல அந்த மனுஷன் காலில் விழுறாப்புல, அடுத்தது அந்த மனுஷனை எதிர்த்து என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது பிசாசுங்க. இயேசு நோயை குணமாக்குறாரு. இப்ப இயேசுவையே துரத்திருச்சுங்க. இப்ப இயேசுவையே துரத்தின பிற்பாடு இயேசு என்ன செய்தார்? சரிங்களா? அதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வாங்க மார்க் 5ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா வசனம் 16 பாருங்க. வசனம் 16. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும்
பன்றிகளை சம்பவித்த கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். வசனம் 19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். என்னாச்சு கேட்குறான், அவரோட கூட இருக்கணும்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவரோ, நீ போய் இந்த செய்தியை போய் எல்லாருக்கும் போய் சொல்லுப்பா, உன் வீட்டாருக்கு போய் சொல்லுப்பா அப்படின்றாப்புல. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தி பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்ப கவனிங்க, இங்க பிசாசு பிடித்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறார். அநேகம் பிசாசு பிடிச்ச இந்த மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறார். இப்ப இங்க நம்ம கற்றுக்கொள்ற பாடம் என்ன அப்படின்னா, பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷனை கூடங்க பிசாசு விட மாட்டாங்க, ஒரு ஆத்மாவை கூட விட மாட்டாங்க. ஆண்டவருக்கும் ஒரு ஆத்மாவினுடைய முக்கியத்துவம் தெரியும், சாத்தானுக்கும் ஒரு ஆத்மாவோட முக்கியத்துவம் தெரியும். போனா போட்டுன்னு விட மாட்டான்றாங்க. அவன் என்ன பண்றான், விட மாட்டேன்றான், போராடுறான். அப்புறம் இந்த ஆளை விட்டாச்சுன்னா அடுத்து இந்த ஊரே மாத்திடுவார் போல் தெரியுது அப்படின்னு எதையாவது பண்ணி ஊர்ல இருந்து விலக்கி விட்டாங்க. அப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒரு ஆளை கூட விட மாட்டான் சாத்தான். ஒரு ஆளினுடைய முக்கியத்துவம் சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஆண்டவர் யார்? ஒவ்வொரு அற்புதத்திலையும் தேவன் யார் அப்படின்றது நல்லா புரிய வருங்க. முதலாவது அற்புதத்துல பார்த்தோம், தேவன் அவர் காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிறவர். காற்றும் கடலும் இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி பார்த்தோம். அப்ப இயற்கைக்கு மேலான வல்லமை உடையவர் தான் தேவகுமாரன் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இங்க பார்க்கிறோம், ஒரு பிசாசு பிடித்திருந்த மனுஷனை சுவிசேஷ ஊழியனாக தேவனால் மாற்றக்கூடும். எப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளது பார்த்தீங்களா? தேவனுடைய வல்லமை பார்த்தீங்களா? அவர் இப்படி மாற்றி ரொம்ப ஞானமாக ஊழியத்தை முடிச்சாருங்க. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து செய்த இரண்டாவது அற்புதம் புரியுதா உங்களுக்கு? இயேசு செய்த முதலாவது அற்புதம் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன அற்புதம். சரிங்களா? காற்றை அமைதிப்படுத்துதல். இரண்டாவது அற்புதம் என்ன? அசுத்த ஆவிகள் பிடிச்ச மனுஷனை, அநேக அசுத்தாவி பிடிச்ச மனுஷனை சுகமாக்கி ஊழியக்காரனா மாற்றுகிறது மிக சிறந்த இரண்டாம் அற்புதம்ங்க. மூன்றாவது அற்புதத்துக்கு வரலாம் வாங்க. மூன்றாவது அற்புதம் பாருங்க, மார்க் 5:22. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஜெபாலை தலைவரில் ஒருவன் ஆகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உன் கையை வெய்யும், அப்பொழுது பிழைப்பான் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இப்ப மூன்றாவது அற்புதம், எவிரு என்கிற ஜெபாலை தலைவங்க. எப்பயுமே ஜெபாலை தலைவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பேச்சுக்கு ஆப்போசிட்டா யோசிக்கிறவங்க. அவரை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு போன வாரங்களில் படித்தோம். இப்போ அவங்கள சேர்ந்த ஒருத்தன் பேரு எவிரு. இந்த எவிருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு மரண அவஸ்தைப்படுறா. இப்போ ஜெபாலை தலைவர்களுடைய பேச்செல்லாம் கேட்காம அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் புறப்பட்டு வராங்க. வந்து, அப்பா தயவு செஞ்சு வாங்க, என் பிள்ளைய தொடுங்க, அவன் மரண அவஸ்தைப்படுறா, நீங்கள் தொட்டிங்கன்னா அவ சுகமாயிருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு உடனே மனசு ரொம்ப உடஞ்சி போய் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போறாருங்க. அப்படி புறப்பட்டு அந்த ஆண்டவே போயிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை யாரோ தொட்டாங்க, என்னுடைய வல்லமை என்கிட்ட இருந்து புறப்பட்டு போச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னாச்சு? அப்படியே ஆண்டவே போயிட்டே இருக்கும் பொழுது 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருக்கிறா. அவளுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் என்னன்னா, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோட குனிந்து கூட்டத்துக்குள்ள போய் விழுந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசுவின் வல்லமை புறப்பட்டது, அவள் சுகமானாள். இப்ப வல்லமை வஸ்திரத்துல இருக்குதா, வல்லமை தேவன்கிட்ட இருக்குதா? வல்லமை வஸ்திரத்துலலாம் ஒன்றும் கிடையாதுங்க, வல்லமை தேவன்கிட்ட தான் இருக்கு. எப்படி?
சிம்சோனுடைய முடியில வல்லமை இருக்குதா, அல்லது சிம்சோன் தேவனோடு அவன் பொருத்தனம் பண்ண அதுல வல்லமை இருக்குதா? சரிங்களா? அவனுடைய வல்லமை முடியல கிடையாதுங்க, வஸ்திரத்துல வல்லமை கிடையாதுங்க, ஆண்டவர்கிட்ட தாங்க வல்லமை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம் நம்ம. அப்ப இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டால் உடனே சுகமானாள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க தாங்க பாடம். மார்க்கு 5:30 உடனே இயேசு தம்மில் இருந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த வஸ்திரத்தை தொட்டது யாருப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் கேட்கணும்? இங்கதாங்க நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற இன்னொரு பாடம் இருக்குதுங்க. நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம், அன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள 5வது பாடம் இருக்குது. இந்த பாடம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் இந்த பெண்ணு தொட்டுட்டு அப்படியே போயிடணும்னு பார்க்குறா. அப்போ அறிக்கை செய்யணும், ஃப்ரண்ட்ல கூச்சப்படாமல் சொல்லணும். அதனால ஆசீர்வாதம் இருக்குது என்பதை அறிந்து, சுகமாகிறது ஒரு ஆசீர்வாதம், சுகமாகிறத பப்ளிக்ல சொல்றது இன்னொரு ஆசீர்வாதங்க. ஒன்றை வாங்கினியம்மா, இன்னொரு ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கணும், அதனால தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அவன் ஃப்ரண்ட்ல வரா, நான் தான் சொல்றா, அவ அந்த ஆசீர்வாதத்தையும் பெறுகிறாள். அப்போ ஃப்ரண்ட்ல கூச்சப்படாம அவள் தொட்டதை, அவ பெற்றதை அவ சொல்றது, அது ஒரு மிகப்பெரிய ஊழியம். அந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறாருங்க. அப்ப நீங்க ஏதாவது கூச்சப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? ஃப்ரண்ட்ல வராமல் இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ண வேண்டாம், நீங்க 4 பேருக்கு எப்படி சத்தியம் சொல்ல வேண்டாம், பிரசங்கம் பண்ண வேண்டாம், பாட்டு பாட வேண்டாம், ஃப்ரண்ட்ல வராமலே இருக்கிறீங்களா? தேவன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த பெண்ணை ஆண்டவர் சுகமாக்குறாரு. இப்போ எவிரவுக்கு ஐயோ என்னடா அது இப்படி போயிட்டு இருக்குதே, டிலே ஆகிட்டே இருக்குதேன்னு வரும்பொழுது விஷயம் வந்துருச்சுங்க. என்ன ஆச்சு பாருங்க. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபால தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஏன் வருத்தம், செத்து போயிட்டா அப்படின்றாங்க. உடனே அவர் போறாரு, நீங்க விசுவாசமா இருங்க, உங்க பிள்ளை மரிக்கல, அவளை நான் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போறாரு. போயிட்டு சில முக்கியமான சீஷரை மட்டும் கூப்பிட்டு உள்ள போயிட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்றாருங்க. படிப்போமா அதை? வசனம் 39. உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். இன்ட்ரெஸ்டிங் என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள். அப்ப அவ தூங்கிட்டு இருக்கிறா, அவ எழும்பிடுவா. ஆனா உண்மையிலே என்ன, அவ மரிச்சிட்டா. என்ன, ஆனா இந்த நித்திரை ஒரு வகையில சொல்ல போனா மரணம், இன்னொரு வகையில சொல்ல போனா மரணமே இல்லை. அதுதாங்க பாயிண்டிங்க. இது மரணமே இல்லைங்க, இதுக்காக ஏன் நீங்க இப்ப சந்தடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாருங்க. அப்ப இப்ப சிறு பெண்ணே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றாருங்க. அப்ப அந்த சிறு பெண் என்ன பண்றாங்கன்னா எழும்புறாங்க. இப்ப உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது யாருக்கும் சொல்லாதே அப்படின்ட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து செய்த 3வது அற்புதம் என்ன? 3வது அற்புதத்துல 2 பெண்கள் குணமாகறாங்க. ஒரு சின்ன பெண்ணு குணமாகறா. அடுத்தது 12 வருஷம் பாடு உள்ள ஒரு ஸ்திரீ ஒருத்தி குணமாகறா. இப்ப இங்க நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், மரித்தோரையும் எழும்ப வைக்க முடியும். நாம் மரிச்சு போய் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோமா? அவங்க எழுந்திருக்கக்கூடிய காலம் வருது. அப்ப கர்த்தருக்குள் மரித்தால் அவங்க நிச்சயமா எழுந்திருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து 7 அற்புதம் செய்யறாரு. முதல் அற்புதம், கல்லறைக்கு நடந்த முதல் அற்புதம் இயேசு கிறிஸ்து காற்றை அமைதிப்படுத்துதல். 2வது அற்புதம் அநேகம் பிசாசுகள் பிடித்தவனை சுகப்படுத்துதல். 3வது அற்புதம் சிறு பெண்ணையும் ஸ்திரீயையும் சுகப்படுத்துதல். சரிங்களா? சிறு பெண்ணை எழும்ப வைக்கிறது, பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை சுகப்படுத்துறது, இதுதான் அங்க ஆண்டவர் செய்த 3வது அற்புதங்க. சரி, இப்ப 4வது அற்புதத்துக்கு வரலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம பல பேர் இதை படிக்கிறது இல்லை, படிப்போங்க. என்னாச்சு? மார்க் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வருஷத்தை வாசிச்சா இங்க யார் குணமாகறாங்க, என்ன அற்புதம்னு பார்க்கலாம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட வந்தார்கள்.
ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவனுக்கு நோட் பண்ணிக்கோங்க, இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் இவன் அவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. என்ன நடக்குது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளினுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அந்த ஊர் மக்கள் அவரை குறித்து, இவன் யாருன்னு நமக்கு தெரியுமே, அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேற எங்கும் கனவீனம் அடையான். ஒரு தீர்க்கதரிசிக்கு எங்க மதிப்பே இருக்காது. சொந்த ஊர்ல சொந்த வீட்டுல தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கிடையாது, மதிப்பு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாருங்க. இனிமேதான் கவனிக்கணும். சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இங்க இயேசு செய்த அற்புதம் என்ன? ஏத்துக்கல சத்தியா? அப்படியா? இல்லைங்க, அற்புதம் இருக்குது. வாங்க, 4வது அற்புதம், வசனம் 5. அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறு ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். இப்ப 4வது அற்புதம் என்ன? சில நோயாளிகளை சுகப்படுத்துறாரு. ஏன் சில நோயாளியை சுகப்படுத்துறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து நிக்கல. பிசாசு பிடிச்ச கூட வந்து விழுந்து வணங்கினான் பாருங்க. பிசாசு பிடிச்சவனை விட மோசமா இருக்கிறாங்க, அவங்க வரல. அதனால சில நோயாளிகளை மட்டுமே ஆண்டவர் சுகப்படுத்துறது என்பது 4வது அற்புதமாகும். அப்ப இங்க கற்றுக்கொள்கின்ற பாடம் என்ன? நம்ம கற்றுக்கொள்கின்ற பாடம், அவ்விசுவாசம் தேவன் நமக்காக செய்கின்ற மகத்துவமான காரியங்களுக்கு கதவை அடைத்து விடும். நீங்க தேவன் சொல்றத நம்புறீங்களா? தேவன் ஒரு சத்தியத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எப்படி ஆகும் அப்படின்னு நிறைய கேள்வி இருக்குதா? தேவன் ஒன்று கொடுக்குறாருன்னா கை கொள்ள முடியும் தானே, சரிங்களா? அவருடைய சத்தியம் எல்லாம் சாத்தியம் தானே, சரிங்களா? எனவே அந்த அவ்விசுவாசம் இருக்கும் பொழுது தேவனால் அற்புதம் செய்ய முடியவில்லை. காற்றை அமைதிப்படுத்தினவர், பிசாசு பிடித்தவனை ஊழியக்காரனா மாத்தினவர், செத்தவளை எழுப்பினவர், பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினவர், சொந்த ஊர்ல ஒன்றும் செய்ய முடியலங்க, சரிங்களா? இயேசு கிறிஸ்து செய்த 5வது அற்புதத்துக்கு நம்ம வேகமா போலாங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 வரைக்கும் வாசிச்சோங்க. இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு அற்புதம் ஒன்று இருக்குது. என்னன்னு பாருங்க. 6 வசனம் 34 பாருங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேச தொடங்கினார். இயேசு கிறிஸ்து அப்படியே என்ன பண்றாருன்னா இருக்கிறாரு, கடலோரமா வராரு. வரும்பொழுது இயேசு கிறிஸ்து பாருங்க, மக்கள் தன்னை தேடி வர்றதை பார்க்கும் பொழுது தகப்பன் இல்லாத பிள்ளைகள் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மேல் மனதுருகி உபதேசம் பண்ண தொடங்கினார். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உபதேசம் பண்ண ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்து இவங்களுக்கு சாப்பிடணும், எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லையா? எங்கே போய் வாங்குறது சாப்பாடு? கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ இயேசு என்ன செய்கிறாரு அப்படின்னா, வசனம் 41, அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களை பரிமாறும்படி தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்கள் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணுக்கைகள் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேர். ஆண்டவர் மனதுருகி, ஐயோ சத்தியம் சொல்ல ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு சத்தியம் சொல்லி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, சாப்பாடும் கொடுக்குறாரு. எத்தனை பேருக்கு? 5000 பேருக்கு. 5000 பேருக்கு சோறு போடுறதுன்னு ஈஸியா? எங்க 5000 பேருக்கு சாப்பாடு எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா 5 அப்பம் 2 மீனுங்க, அவ்வளோதாங்க. 5 அப்பம் 2 மீன்ல இருந்து அவ்வளோ விஷயம் வந்துச்சு. 5000 பேருக்கு போஷிச்சார். அப்ப 5 அப்பம் 2 மீன், இதை வச்சு எத்தனை பேர் எவ்வளவு மீன் துண்டு சாப்பிட்டுருப்பாங்க, எவ்வளவு அப்பம் சாப்பிட்டுருப்பாங்க இல்ல? அப்ப அந்த கொஞ்சத்திலிருந்து
அவ்வளோ நிறைய வந்துச்சு. அப்போ நம்ம இதில் நம்ம கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? இப்படிலாம் அவங்க செய்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த 5வது அற்புதம் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறார். இனிமே தான் விஷயமே இருக்குது. அப்போ ஆண்டவர் இப்படி போஷிக்கும் பொழுது அங்கிருந்த சீஷர்கள், அங்கிருந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இதே அற்புதம் இன்னொரு இடத்துலையும் வருதுங்க. இங்கே ஒரு விஷயம் வருதுங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 பாருங்க. யோவான் 6 வசனம் 15. யோவான் 6 வசனம் 15 என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் பாருங்க, இயேசு செய்த அற்புதத்தை, வசனம் 14, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அதனால் அவர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். என்னவா பார்த்தோம், சாப்பிட்டு போக வேண்டியதுதானே. இவன் என்ன பண்ணா, இவர் தீர்க்கதரிசிப்பா, இவர் தான் ராஜாப்பா, இவர் தான் மேசியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி பலவந்தப்படுத்தி ராஜாவாக்கணும்னு சொல்லி போகும்போது இயேசு என்ன செய்கிறாரா? மார்க் 6ஆம் அதிகாரம் 45-46 வந்துடுவோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்களை படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிரே தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஏன் துரிதப்படுத்துறாரு? விஷயம் இருக்குதுங்க. போங்க, அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்சாய்தாவுக்கு அவர் அக்கறைப்படுத்துறாரு. அப்போ யோசிக்கணும், நம்ம ஏன் அக்கறைப்படுத்துறாரு? என்ன விஷயம் இருக்கு? ஏன் கூட போகல? சீஷர்களும் அதில் உடந்த சீஷர்கள் தான் மக்களையே தூண்டி விடுறாங்க போல் தெரியுது. அவர் ஒன்றும் கேட்க மாட்டார், ரொம்ப தாழ்மையான மனுஷன், அவர் நம்ம ராஜாவாக்கிடலாம். சீஷரை கிளப்பி விட்டாரு. அவர் என்ன பண்ண போனாரு? 46, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். முதல்ல சீஷர்களை பார்சல் பண்றாரு, மக்களை பார்சல் பண்றாரு. அவரோ ஜெபம் பண்ணும்படி மலையில் ஏறினார். அப்ப இங்க சீஷர்கள் என்ன நினைச்சாங்க? தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க. அதுதாங்க நாம் கற்றுக்கொள்ளுகின்ற 7வது பாடம். அவங்க ராஜாவாக்கணும்னு பார்க்குறாங்க. இயேசு ராஜாவாக இந்த உலகத்தில் ஆளுகை செய்வதற்காக முதல்ல வரல. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து அநேகருக்காக ரத்தத்தை கொடுக்குறாருங்க. அதற்காகத்தாங்க வந்தார். பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி தேவ ஆட்டுக்குட்டிங்க அவர். அப்போ நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன? 5 அப்பம் 2 மீன். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்க வரல, அவர் சாகரத்துக்காக வந்திருக்கிறாரு. அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறோங்க. இயற்கையின் மேல தேவன் இருக்கிறார். இயற்கையும் அவர் கீழ்ப்படையுது. அற்புதம் நம்பர் 1 அவரை காட்டுது. இயற்கை நம்பர் 2, ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். ஒரு ஊழியக்காரனை அசுத்தாவி பிடிச்ச மனுஷனிலிருந்து கொண்டு வராருங்க. 3வது அற்புதத்துல இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடு உள்ள அவர் மரித்தோரை எழுப்பக்கூடியவருங்க. 4வது அற்புதத்தில் நம்ம பார்க்கணும், நம்ம இயேசு கிறிஸ்து அவர் அற்புதம் செய்யணும்னு விரும்புகிறாரு, ஆனால் அவிசுவாசம் தடை செய்யுதுங்க. அதுக்கப்புறம் பார்க்குற 5வது அற்புதத்தில் இயேசு கிறிஸ்து மனதுருகிற தெய்வம், போதிக்கிறார், சோறு போடுறார். இப்போ மக்கள் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அவர் அப்பம் கொடுத்து மட்டும் இல்லாமல் அவர் உயிரே கொடுக்க வந்திருக்கிறாருங்க. சரிங்களா? சரி, அப்போ இயேசு கிறிஸ்து செய்த 5 அற்புதங்கள். சரிங்களா? இப்போ 6வது அற்புதம் இருக்குது. இப்போ படகு அக்கறைக்கு போகுது. யார் போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள்? யார் போகிறாங்க? படகு அக்கறைக்கு போக இயேசு போகலைங்க. இப்போ படகு அக்கறைக்கு போகும் பொழுது அங்கே நடக்கிறது என்ன? இயேசுவானவர் தூங்கும்போது காற்றடிக்குது. இயேசுவானவரே படகுல இல்லை. இப்போ என்ன நடக்கும்? மார்க் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 47ஆம் வசனம் பாருங்க. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. கடல்னா ஏரிங்க, ஞாபகம் வச்சுக்கணும். கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, காத்து அடிக்குது, அந்த தண்டு வலிக்க முடியல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இயேசு உடனே டக்குன்னு கடல் மேல நடந்து வராருங்க. இன்னொரு படகு எடுத்து அவர் தண்டு வலித்துட்டு வரலாம், அதெல்லாம் வரல. இப்ப அவர் கடல் மேல் நடந்து வராருங்க. சரி, நடந்து வந்தார்னா கிட்ட இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னாரா?
இல்லை, அவர்களை அவர்களை விட்டு அவர்களை கடந்து போனார். கடந்து போன போல இருக்கிறார். அப்ப என்ன பிரச்சனை? கடல் மேல நடந்து வந்தவர் ஏன் போட்டுக்கு வரல? அட்லீஸ்ட் வந்து இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் கடந்து போகிறவர் போல காணப்படுறாரு? அதுதாங்க, சீஷர்கள் மேசியா யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த படகுல இயேசுவானவர் இல்லை. ஐயோ, நீங்க வாங்கன்னு வருந்தி கேட்டிருக்கணுமே எம்மாவோ சீஷர்களை போல. ஆனா கேட்கல அவங்க. அதனால காற்று அடிக்குதுங்க. காற்று அடித்தபடினாலே ஆண்டவர் கிட்ட வந்துட்டாரு. அவங்க கூப்பிடணும் இல்லையா? அப்ப அவங்கள பயப்படுறாங்க. இப்ப கடலை பார்த்து பயம், ஐயோ ஆவேசம் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப என்னாச்சு? இப்ப காற்று ஏற்கனவே ஒரு முறை காற்று அமைதலாச்சு. இப்ப 2வது முறை எங்களோடவே இல்லை, அவர் கடல் மேல் நடந்து வராரியா. முன்னாடியாவது எழுந்து அமைதலா இருன்னு சொன்னவர் இப்ப கடல் மேல் நடந்து வராரு. அப்புறம் ஒருவர் போல காணப்பட்டார். அப்ப என்னமோ பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட. பிரச்சனைய புரிஞ்சுக்கணும் அவங்க. சரிங்களா? ஆண்டவர் செய்த 6வது அற்புதம், கடல் மேல நடந்து வந்து காற்றை அமைதிப்படுத்தினார். இது நம்ம கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன? சரிங்களா? பாடம் பார்ப்போம். இப்ப அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. அப்ப மார்க்கு 4 அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்துல 6 அற்புதம் பார்த்துட்டோம். இப்ப 7வது அற்புதம் என்ன? அதையும் பார்த்து முடிச்சிடலாம். இப்ப அவர்கள் கடலை கடந்து கெனசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவில் இருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்களில் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வழியிலே வியாதியஸ்தர்காரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நிறைய பேர் வந்து இங்க தொடவே வேண்டாம், நீங்க போகும்போது அவங்க கீழே படுத்திருக்கிற அவங்க வஸ்திரத்தை தொட்டு சுகமாகட்டும். எப்படி இந்த நம்பிக்கை வந்துச்சு? அந்த ஒரு பெண் வஸ்திரத்தை தொட்டு சுகமானா அதே போல அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நீங்க அவரை தொட்டீங்களா? நீங்க உள்ள சுகமாயிட்டீங்களா? பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்து செய்த 6வது அற்புதம் என்ன? கடல் மேல் நடந்து வந்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னார். 7வது அற்புதம் என்ன? அவரை தொட்டவங்க எல்லாம் சுகமானாங்க. ஆக இங்க இயேசு கிறிஸ்து யாருன்னு புரியுதா? இயேசு கிறிஸ்து யாரு? அவர் இயற்கைக்கு மேலானவர், மரித்தோரை எழுப்புகிறவர், பிசாசு பிடித்தவனை ஊழியக்காரனாக மாற்றுகிறவர். அவர் தொட்டவங்கெல்லாம் அவர் சுகமாக்கி இருக்கிறாரு. அவரு 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷிச்சவர். அவர் சொல்றாரு, நான் உயிரையே கொடுக்க வரையா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு அற்புதத்திலையும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரா? இப்ப அப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர் அவர் சொந்த ஊருக்கு போகும்போது அற்புதம் செய்ய முடியல, கொஞ்சம் பேர் தான் சுகமானாரு. அங்க ரிசல்ட்டே வரல. ஏன்னா அங்க அவிசுவாசம் இருந்துச்சு. இயேசுவால ஒரு குறிப்பிட்ட இடத்துல அற்புதம் செய்ய முடியல, ஏன்னா அங்க அவிசுவாசம் இருந்துச்சு. பார்த்தீங்களா? பிசாசு பிடிச்சிருந்தவனை கூட மாற்ற முடியுது, ஆனா பெருமை பிடித்த சொந்த ஊர்காரங்களுக்கு முடியலங்க. அப்ப பெருமை எதோட மோசம்? அசுத்தாவியை விட மோசமாலாம் இருக்குது இது. பிசாசை ஓட்டிடலாம், ஆனா பெருமையை ஓட்ட முடியலையே. ஏன்னா பெருமை பிடிச்சிட்டு நிக்குது, எனக்கு பெருமை வேணும்னு நிக்குது. அதுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இயேசு உங்களை தொட விரும்புகிறார். நீங்க அவரை தொட விரும்புறீங்களா? மரித்தாலும் எழும்ப விரும்புகிறார். அசுத்தாவி பிடிச்சவனை சுகமாக்கி அவனை ஊழியக்காரனாக மாற்ற விரும்புகிறார். நீங்க அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல ஃப்ரண்ட்ல வந்து நீங்க என்ன சுகமாக்கினார் என்று சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான பாடத்திற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து செய்த 7 அற்புதங்களை படித்தோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலும் இருதய மாற்றம் என்கிற மிகப்பெரிய அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. தேவரீர், அதற்காக காத்திருக்கிறோம். நாங்கள் அவிசுவாசிகளாயிராதபடி
தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்திடணும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.